ஓகே, அன்பு வணக்கம்மா. வணக்கம். ஓகே, நீங்கள் வந்து இந்த இமேட்ன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு வர்றதா மறைஞ்சோம். ஆமாங்க சார். இந்த இமேட் பயன்பாடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்க, உங்கள் பையன் எப்படி நல்லா பாஸ் பண்ணாரா, அதனுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல வந்து இமெயில் வந்து அவங்க பள்ளிக்கூடத்தில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு நான் வாங்கி கொடுத்து அவர் உபயோகிச்சுட்டு வந்தார். ஸோ அது முன்னாடி நிறைய மாற்றங்கள் நானே பார்த்தேன். முன்னாடி உள்ள தேர்வுலாம் ரொம்ப இந்த புள்ளிகள்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ உள்ளதெல்லாம் பல முன்னேற்றங்கள் காணப்படுது. மிக்க மகிழ்ச்சிமா. அதில் அந்த புள்ளி குறைவுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன அபரிதமான அந்த புள்ளிகள் கொஞ்சம் காட்டுங்க. மாற்றங்கள் அபரிதமாக இருக்கா? இருக்கு சார். சொல்லுங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து போன ஆண்டு அரையிறுதி ஆண்டுல அவர் எடுத்த புள்ளிகள். ஓகே. அதன் பிறகு இந்த வருடம் ஜனவரி மாதத்துல உள்ள தேர்வுத்தாளில் வந்து அதுலேயும் வந்து அவருக்கு வந்து டி 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 எல்லாம் டி, ஒரு பி ஒரு டி. அப்போ ரொம்ப மார்க்ஸ் வந்து ரொம்ப குறைவாக எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி உள்ளது எடுத்தீங்களா? அதை எடுங்க திரும்பவும். ஓகே, இதில் வந்து அவர் டி 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 சி டி சி டி டி பி ஏ பி டி எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அதுவும் மார்க்ஸ் வந்து ரொம்ப எடுப்பாங்க, முக்கியமாக எடுப்பாங்க. ஒரு சி 6 டி. ஓகேம்மா, இமேட் பயன்படுத்திய பிறகு நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சது. ஓகே, எல்லாம் பயன்படுத்தி 3 மாதங்கள் ஆகிவிட்டது. ஓகே. இந்த ஆண்டு அரை ஆண்டு சோதனையில் அவர் எல்லா பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். மிக்க மகிழ்ச்சிமா. எல்லாத்துலேயும் சி எடுத்திருக்கிறாரு. அப்போ ஃபெயில் மார்க்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை, பாஸ் மார்க்குக்கு வந்துட்டாரு. அதனால மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் என்ன மாதிரியான ஊக்குவிப்பு அவருக்கு கொடுத்தீங்க? என்ன மாதிரி ஊக்குவிப்பு கொடுத்தீங்க? ஊக்குவிப்பு என்னால் முடிந்த அளவுக்கு அவருக்கு எது தெரியலன்னா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. ஓகே. டியூஷனுக்குலாம் அனுப்புறேன். அப்ப நீங்க வந்து இந்த இமேட் எல்லாம் ஒரு பயன்படுத்தி இதுல உட்கார்ந்து தான் படிப்பாரு. இதுல உட்கார்ந்து அவருக்கு ஒரு உற்சாகம் வருது. படித்தெல்லாம் ஒரு நினைவுக்கு நினைவுபடுத்த முடியுது. ஸோ எல்லாமே சொந்தமாவே செய்யறாரு, யாரையும் ஒண்ணு கேட்காம. பள்ளிக்கூடத்துக்கும் எடுத்துட்டு போறாரு, டியூஷனுக்கும் எடுத்துட்டு போறாரு. ஓகே, மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. இப்போ அந்த வகையில் வந்து இமேட் வந்து உங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிச்சு அப்படின்று நீங்கள் வந்து முழுமையாக உத்தரவாதம் அளிக்கிறீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க. மிக்க மகிழ்ச்சிமா. ஸோ இப்போ நம்ம வந்து ஐயாவை சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பேர்? தந்தை பெயர்? ஜெகதீசன். ஓகேயா, நீங்கள் வந்து எந்த பள்ளியில் படிக்கிறீங்க? தேசிய வகை தமிழ் பள்ளி படிக்கிறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பரீட்சைலாம் ரொம்ப தோல்வி கண்டதாக அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்போ வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிங்களா அல்லது எப்படி? ரொம்ப இமெயிலில் உட்காந்து நல்லா படிச்சேன்னா பாஸ் பண்ணணும். ஓகே, இமெயிலில் உட்காந்தனும் நல்லா படிச்சிருக்கணும், அப்போ தான் பாஸ் பண்ண முடியும் இல்லையா? சரி, இமெயிலில் உட்காராம இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கலையா? படிச்சிங்க தானே? படிச்சதெல்லாம் மறந்துடுவேன். ஓகே, மறந்து போயிடுது. அப்போ இமெயிலில் உட்காந்துன்னு உங்களுக்கு அந்த ஞாபகத்தில் வந்துருச்சு. ஸோ அதனால் இமெயில் வந்து உங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கு. அது முழுமையாக நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்களா? ஓகே. மற்றவங்களுக்கு 2 பேரும் என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா? மற்றவங்களுக்கு இது வந்து தாராளமாக உபயோகிக்கலாம், எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஸோ நாங்களும் பயனடைஞ்சிருக்கோம், மற்ற பள்ளிக்கூட மாணவர்களும் வாங்கி பயனடையலாம். எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. மிக்க மகிழ்ச்சிமா. அது போல் இங்கே நீங்கள் தொடர்ந்து இந்த ட்ரைனிங்க்கெலாம் வரீங்க. ஸோ அதனால் ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தேவையான இப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கு சரியான வைட்டமின்ஸ் கொடுக்கப்படுதா என்பதெல்லாம் பெற்றோர்கள் கடமை தானே. அதனால பிள்ளைங்களை போய் படி என்பது சொல்றது வந்து எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அவங்களுக்கு தேவையானதை பண்ணி தரணும். அதில் ஒரு விஷயம் தான் இது.
இது வந்து நம்ம வைட்டமின்ஸுக்கு நிகரானது. அதோட வேகமாக வேலை செய்யும். ஒரு வாட்டி தான் அவங்க வந்து இந்த இமேட்ன்ற ஒரு விஷயத்த வாங்க போகிறாங்க. அதை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் இல்லையா? அதனால இதில் எந்த ஒரு நஷ்டமோ அல்லது சந்தேகமோ அவங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? சரி, உங்களுடைய பேட்டிக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி.